Hi peeps, Vanakkam, welcome back to my YouTube channel Kitchen Celebration. If you're watching Kitchen Celebration for the first time, then hi, I'm Sharon. I post new recipes every week. It's usually South Indian, but I also make sure I cover recipes from different cuisines. So make sure to hit the subscribe button and continue watching the video. இன்றைக்கி நம்ம இந்த தேங்காய் அரைச்சுட்ட சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு டீப் பாட்டம் இருக்கிற ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய் சூடானதும் அதில் ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு 8லேருந்து 10 இலை போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு அது நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதும் அதில் ஒரே ஒரு பச்சை மிளகா, அது ஸ்லைட்டாக ஒரு ஸ்லிட்டு மட்டும் போட்டு நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி அது சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கினா போதும். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மிக்ஸ்சரில் இப்போ கொஞ்சம் 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேல்ட்டு கடைசியில் நீங்கள் சிக்கன்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமேல்ட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். அப்போ தான் அது சீக்கிரமாக நமக்கு குக்காகி கிடைக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த தக்காளியை குக் பண்ணுறதுக்காக மூடி வச்சு அது நல்லா மசிகிற அளவுக்கு குக் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகா பொடி 1 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லிப்பொடி நான்வெஜ்ஜுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மல்லிப்பொடி நிறையா சேர்த்துக்கலாம். அடுத்தது கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேல்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆனோடனே அந்த மசாலாலேருந்து ஒரு நல்ல ஒரு செம்ம சூப்பரான ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வந்ததுக்கப்புறமேல்ட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மசாலாவெல்லாம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஊற்றின தண்ணியிலேருந்து இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகி பபிள்ஸ் வரும். இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமேல்ட்டு சிக்கன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் நான் 1/2 கிலோ சிக்கன் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். என்னோடய பீசஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. பட் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன பீசஸாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்கன் அப்படியே விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஆகுறதுக்குள்ளே என்ன ஆகும்னா, சிக்கன்லேருந்து இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே அந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து பாயில் ஆக ஆரம்பித்து சிக்கன் குக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் தேவையான தண்ணி மட்டும் ஊற்றி நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இப்போவே தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி தண்ணி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் கொஞ்சம் தண்ணி விட்டு அது குக்காக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமேல்ட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நீங்கள் அதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். அதாவது எல்லா சிக்கனும் ஓரளவுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணி சீக்கிரமாக பாயில் ஆகணும்.
நீங்கள் இல்லாட்டி வந்து சுடுதண்ணியாகவே கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஜஸ்ட் நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமேல்ட்டு அதை மூடி வச்சு குக் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இந்த சிக்கன் குக் ஆகிறதுக்கு ஒரு 25 மினிட்ஸ் போல் ஆச்சு. பட் உங்களுக்கு கம்மி டைம் கூட ஆகலாம் சின்ன பீசஸாக இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்போது வந்து கொஞ்சம் பெப்பர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த டைமில் நீங்கள் சால்ட்டு தேவையானது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ஒரு 1/4 கப்பு துருவின தேங்காய் எடுத்து இப்போது வந்து ஒரு 1/4 கப்பு துருவின தேங்காய் எடுத்து அதை நல்லா மையாக அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் வந்து மையாக அரைக்காமல் கொரப்பாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த துளி வந்து வாயில் தட்டுப்படும். அப்போது வந்து அது நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து தேங்காய் ஆட் பண்ணதும் அதில் ஒரு 2 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும். ஸோ லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தோடனே நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலை நல்லா தூவி விட்டுருங்க. இந்த சால்னாவை சப்பாத்தி, இட்லி, தோசை அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நாங்கள் வந்து ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டு பார்த்தோம். பட் அதுவும் வந்து செம்ம அட்டகாசமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணிவிடுங்க. என்னோடய நேம் வந்து கிச்சன் செலிப்ரேஷன் வித் _. எனக்கு ஃபேஸ்புக்லேயும் ஒரு பேஜ் இருக்குது, கண்டிப்பாக போய் லைக் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃபார் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷாரன்.